السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. பாபு கிதாபத்தில் இல்ம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த ஹதீஸ் விளக்க உரை வகுப்பிலே சஹீஹுல் புகாரியுடைய விளக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம். சஹீஹுல் புகாரியில் கல்வி என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபி மொழிகளின் விளக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் 39வது பாடமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைப்பின் கீழ் உள்ள நபி மொழிகளின் விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். 39வது பாடம் என்னவென்று சொன்னால், பாபு கிதாபத்தில் இல்ம், கல்வியை எழுதி வைத்துக் கொள்ளுதல். மார்க்க சம்பந்தமாக அல்லாஹ் சொன்னதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக வரக்கூடிய செய்திகளை நாம் எழுதி வைத்து கற்பதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, வழிகாட்டப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். 111வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபி ஜுஹைஃபா என்ற ஒருவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்கின்றார். அவர்கள் கூறுகின்றார், கால குல்து லி அலியின் ஹல் இந்தகும் கிதாபுன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் நான் கேட்டேன், உங்களிடம் ஏதேனும் ஏடு இருக்கிறதா, ஏதேனும் உங்களுக்குன்னு சொல்லி புஸ்தகம் உங்களிடம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, கேட்குறாங்க. ஏன் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்று சொன்னால், ராஃபிலியாக்கள் அப்படின்னு ஒரு வழிகட்ட கூட்டம் இருந்தார்கள். ராஃபிலியாக்கள் என்பவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது வரம்பு மீறிய நேசம், அதாவது மார்க்கத்தை தாண்டிய நேசம் என்ற பெயரில் ஷியாக்கள்ல ரொம்ப வரம்பு மீறிய கூட்டம் தான் ராஃபிலியாக்கள் என்பவர்கள். இவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சப்போர்ட்டாக அல்லது அவர்களை நேசிக்கிறோம் என்ற பெயரில் பல்வேறு கட்டுக்கதைகளை என்ன செஞ்சாங்க, கட்டினாங்க. அதுல ஒரு கட்டுக்கதை என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிதாபு ஃபாத்திமான்னு ஒரு ஏட்டை என்ன செஞ்சாங்க, எழுதினாங்க. அது பொதுமக்களுக்கெல்லாம் உரியது கிடையாது, அது அஹ்லு பைத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு மட்டும் உரியது. அந்த கிதாபு ஃபாத்திமாவில் பல விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பத்துக்கு மட்டுமே என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஃபாத்திமாக்கு ரசூலை எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ராஃபிலியாக்கள் ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டாங்க. அதில் அந்த மாதிரி அந்த புஸ்தகத்தில் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே வரம்பு மீறக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை கொண்டு செல்லக்கூடிய வகையில் பல்வேறு பொய்களை ராஃபிலியாக்கள் இட்டு கட்டி பரப்புனாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு செய்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் இருக்கும்போது என்ன செஞ்சிருக்கு, பரவி இருக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கோ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கோ நபியுடைய குடும்பத்தாருக்கோ யாருக்கும் இதில் தொடர்பு கிடையாது. ராஃபிலியாக என்ன செஞ்சாங்க, இந்த அரசியல் பகையில ஷியா கொள்கையில வரம்பு மீறி போய் இந்த மாதிரி பொய்களை என்ன செஞ்சாங்க, அவங்க இட்டு கட்டினார்கள். அப்ப அந்த மாதிரி இட்டு கட்டும் பொழுதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இந்த அபு ஜுஹைஃபா என்பவர் கேட்கிறார், ஹல் இந்தகும் கிதாபுன், உங்கள்ட்ட ஏதாவது ஒரு ஏடு இருக்கிறதா, ஒரு சுவடி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லா, என்கிட்ட அப்படி எந்த ஒரு ஏடும் என்ன செய்யாது, கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்குன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஏட்டை கொடுத்தாங்க, அதில் அவங்களுடைய சிறப்புகளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட பொய்யா ராஃபிலியாக்களை பரப்பி வச்சிருக்கிறாங்களே, அந்த மாதிரி எந்த ஒரு ஏடும் என்னிடம் கிடையாது. இல்லா கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை தவிர. அல்லாஹ்வுடைய வேதம் எல்லா மக்கள்கிட்ட இருக்குது, அந்த அல்லாஹ்வுடைய வேதம் தான் எங்கிட்ட இருக்கிறதை தவிர இல்லா அது வேதம் எதுவும் எனக்கு கிடையாது. அவு ஃபஹ்முன்
உத்தியகும், அந்த வேதத்தை சிந்திப்பதினால் எனக்கு கிடைக்கக்கூடிய விளக்கம். அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குது, அல்லாஹ்வுடைய வேதத்தை வைத்திருக்கக்கூடிய அனைவரும் அதிலிருந்து விளங்கிக் கொள்ள முடியுமானா சிலர் என்ன செய்வாங்க, மார்க்க அந்த வசனங்களை மார்க்க அடிப்படையில் சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரு வசனத்துல ஒருவர் 2 சட்டங்களை எடுத்தான்னு சொன்னோம்னா இன்னும் அதிக ஞானம் வழங்கப்பட்டவர் 4 சட்டங்களை எடுப்பாங்க. இன்னும் அல்லாஹ் யாருக்கு ஞானத்தை அல்லாஹ் கொடுக்கிறான்னா அவங்க 10 சட்டங்கள் அவங்களுடைய இறைவன் அவங்களுக்கு வழங்கிய ஞானத்திற்கு தோதுவாக ஒரு வசனத்திலிருந்து அதிகமான சட்டங்களை என்ன செய்வாங்க, விளங்கிக் கொள்வார்கள். என குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது யூத்தில் ஹிக்மத மயஷா, அல்லாஹ் தான் நாடியோருக்கு ஞானத்தை கொடுக்கின்றான். உமை யூத்தல் ஹிக்மத ஃபகத் ஊத்திய கைரன் கசீரா, யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டு விட்டதோ அவர் ஏராளமான நன்மைகள் என்ன செய்யப்பட்டு விட்டார், வழங்கப்பட்டு விட்டார். அப்போ அல்லாஹ்வுடைய வேதம் என்பது அதில் எல்லாம் எங்கிட்ட இருக்குது. அந்த வேதத்திலிருந்து அல்லாஹ் எனக்கு கொடுத்த விளக்கம், மற்ற எல்லாருமே அந்த விளக்கம் எல்லாருடைய ஞானத்தில் இருக்கு சொல்ல முடியாது. இது என்னிடம் என்ன செய்கிறது, இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம், ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு அல்லாஹ் அந்த வேதத்திலிருந்து வழங்கக்கூடிய அந்த அறிவும் எனக்கு என்ன செய்வது இருக்கிறது. அல்லது இன்னும் மாஃபி ஹாதி சஹீஃபா, ஒரு சின்ன ஒரு ஏட்டை காட்டுறாங்க, இந்த ஏட்டில் உள்ள விஷயங்களும் என்கிட்ட இருக்கு. உங்கள்கிட்ட உங்களுக்கு ஏதாவது பிரத்யோகமான ஏடு இருக்குதான்னு அந்த அபூ ஜுஹைஃபா கேட்கும்போது அலி ரலியல்லாஹு என்கிட்ட எந்த ஏடும் கிடையாது, இல்லா கிதாபுல்ல, அல்லாஹ்வுடைய வேதம் தான் இருக்குது. அது அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு மனிதன் எதை ஒவ்வொரு முஸ்லிமும் எப்படி விளங்குவாங்களோ அது மாதிரி அல்லாஹ் எனக்கு கொடுத்த விளக்கம் எனக்கு இருக்கிறது. அதுபோன்று மாஃபி ஹாதி சஹீஃபா, ஒரு ஏட்டை காட்டி இந்த ஏட்டில் உள்ள விஷயங்களும் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு செய்றாங்க, அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்போ அந்த அபூ ஜுஹைஃபா கேட்கிறாரு, கால குல்து வமா ஃபி ஹாதி சஹீஃபா, அந்த ஏட்டில் என்ன இருக்குது அப்படின்னு செய்றாங்க கேட்குறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த ஏட்டில் என்ன இருக்குன்னா அல்ல அக்ல், ஈட்டு தொகை. ஒருவர் கொல்லப்பட்டு விட்டால் அல்லது காயப்படுத்தப்பட்டு விட்டால் என்னென்ன காயங்களுக்கு என்னென்ன ஈட்டு தொகை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்ன விஷயங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த ஏட்டில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே போன்று அசீர், அதே போன்று போர், அதாவது கைதிகளை, முஸ்லிம் கைதிகளை எதிரி படைகள் கைது செய்தாங்கன்னா அவங்களை விடுவிக்கிற சட்டங்கள், எப்படியெல்லாம் அவங்களை விடுவிக்கணும், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிகாட்டுதல்கள். அதே போன்று மூன்றாவது அந்த ஏட்டில் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா நபிகள் நாயகம் சொன்னது வலா யுக்தலு முஸ்லிமுன் பி காஃபிர், ஒரு காஃபிற்காக, ஒரு காஃபிரை கொன்றதற்காக இஸ்லாமிய அரசாங்கத்தில் ஒரு காஃபிரை கொன்றதற்காக ஒரு முஸ்லிம் என்ன செய்யப்பட மாட்டார், மரண தண்டனை விதிக்கப்பட மாட்டார். அப்படிங்கிற 3 விஷயங்கள் நபிகள் நாயகம் சொன்னதாக அந்த ஏட்டில் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. இதை தவிர வேற எதுவும் என்ன செய்யாது என்கிட்ட இல்லை அப்படின்னு செய்றாங்க. அலி ரலியல்லாஹு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த ராஃபிலியாக்கள் சொன்ன அந்த பரப்பிய பொய்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும் கிதாபு ஃபாத்திமான்னு ஒன்று எழுதி கொடுத்தாங்க, அதுல பல்வேறு சிறப்புகளை சொல்லி இருக்கிறாங்க, அது அந்த குடும்பத்தாட்ட மட்டும்தான் இருக்குது, மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாது, ராஃபிலியாக்கள் பரப்பி விட்டாங்களா இல்லையா, அது பொய்யின் ஆயிடுது. எந்த அளவுக்கு அவங்க ராஃபிலியாக்கள் அலி ரலியா வாழக்கூடிய காலத்தில் எந்த அளவுக்கு பரப்புனாங்கன்னு சொன்னோம்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்வாங்க, மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில் 1000 ரக்காத் தொழுதுருவாங்க. அப்படி தொழுதா தொழுகையா இருக்குமா? மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில் 1000 ரக்காத்து தொழ முடியாது ஃபர்ஸ்ட். அப்படி தொழுதா தொழுகையா இருக்குமா? இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, பரப்பி விட்டாங்க. அதே மாதிரி குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, அவன் மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அல்லதீன யுகீமூன ஸலாத் வ யூத்தூன ஸகாத்த வ ஹும் ராக்கிஊன், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அவர்கள் பணிந்தவர்களாக ஜகாத்தையும் என்ன செய்வார்கள், நிறைவேற்றுவார்கள். இந்த வஹும் ராக்கிஊன், ராக்கிஊன் அப்படின்னு சொன்னோம்னா ருக்கு செய்தல் அர்த்தம் இருக்குது, பணிதல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அந்த இடத்துல அல்லாஹ் என்ன அர்த்தத்தில் சொல்றான்னா வயூத்தூன ஸகாத்த வஹும் ராக்கிஊன், மூமின்கள் என்ன செய்வாங்க, தொழுகையை நிலைநாட்டுவாங்க, பணிந்தவர்களாக அல்லாஹ்வுக்கு பணிந்து பயந்து என்ன செய்வாங்க, ஜகாத்தையும் நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ராஃபிலியாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அலி ரலியல்லாஹு எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் தான் அந்த வசனத்தை நடைமுறைப்படுத்தினார். ருக்கு செஞ்சுக்கிட்டே என்ன செஞ்சாரு, தர்மம் செஞ்சாரு, சதக்கா செஞ்சாரு. ருக்கு செஞ்சுக்கிட்டே சதக்கா செஞ்சோம்னா தொழுகை ஆகுமா? தொழுகையை நம்ம வந்துட்டோம்னு சொன்னோம்னா புறச்செயலில் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. எந்த மாதிரி விஷயம்
ரொம்ப நம்ம நிற்கிறோம், ஒரு 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 பக்கத்தில் யாராவது பேசி முன்னாடி குறுக்க போகிறாங்க, அந்த கையை தடுத்துக்கலாம். ஒரு கதவு டாப்பாக இருக்குன்னா என்ன செஞ்சுக்கலாம், திறந்து விட்டுக்கலாம். நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், நம்ம பக்கம் தண்ணி இருக்குது, இந்த சைடு ஒரு ஆளை இருமிக்கிட்டு இருக்கிறாரு, தண்ணி எடுத்து கொடுக்காத செத்து போயிடுவான்னு வச்சுக்கிடுங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போது தண்ணி எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், இப்படி வச்சு இந்த மாதிரி புறச்செயல்கள் தான் தொழுகையில் என்ன செய்யப்பட்டிருக்கு, அனுமதிக்கப்பட்டிருக்கு. தொழுதுகிட்டு இருக்கும்போதே ஒரு ஏழைக்கு தர்மம் செய்ய முடியுமா? ருக்குவில் இருக்கும்போது தர்மம் செய்ய முடியுமா? ராஃபுலியாக என்ன செஞ்சாங்கன்னா, அதிரலி எல்லாம் என்ன செஞ்சாங்க, ருக்கு செய்யும் போதெல்லாம் என்ன செய்வாங்க, தர்மம் செய்வாங்க. அது அவங்களுக்கு மட்டும்தான் முடியும். இப்படி அறிவுக்கு பொருந்தாத விஷயங்களை எல்லாம் ஷியா கொள்கையில ரொம்ப முத்தி போன கூட்டம் தான் யாரு, ராஃபுலியாக்கள் என்பவர்கள். அவங்க இந்த மாதிரி பல பொய்கள் என்ன செஞ்சிருந்தாங்க, பரப்பியிருந்தாங்க. அப்ப அதிரலி எல்லாம் என்ன செய்றாங்க, அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு அவங்களே தெளிவுபடுத்திட்டாங்க. தெளிவுபடுத்தி இந்த மாதிரி ராஃபுலியாக்கள் வரம்பு மீறி செய்யக்கூடிய செயல்களுக்கும் அதிரலி எல்லாம் அனுபவங்களுக்கும் என்ன கிடையாது, எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இல்ல இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை எந்த நோக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு ஏடு வச்சிருந்தாங்க. அந்த ஏட்டில் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ கல்வி என்ன செய்யலாம், எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஏடுகளில் மார்க்க கல்வியை இந்த ஹதீஸ்க்கு புகாரி முஸ்லிம் போன்ற ஏராளமான ஹதீஸ் நூல்கள்லாம் தொகுக்கப்படுவதற்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த இந்த அனுமதி தான். ஆரம்பத்தில் குர்ஆனை தவிர வேறு எதையும் எழுதாதீர்கள் ரசூலுல்லாஹ் உத்தரவு போட்டிருந்தாங்க. லா தக்துபு, என்னிடமிருந்து குர்ஆனை தவிர வேறு எதையும் செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. ஏன்னா நபிகள் நாயகத்துடைய சுன்னாவும் மார்க்கம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்க விளக்கங்கள் அது செவி வழியாக செவியுறப்பட்டு மனதில் பதியப்பட்டு மக்கள்கிட்ட அது மார்க்கமாக இருந்தது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபிகள் நாயகத்துடைய விளக்கம் குர்ஆனோடு கலந்து விடக்கூடாது என்பதற்காக என்னிடமிருந்து நீங்க குர்ஆனை தவிர வேற எதையும் எழுதக்கூடாது ஆரம்பத்தில் தடை விதிச்சிருந்தாங்க. பின்னாடி என்ன செஞ்சிட்டாங்க, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த அனுமதிக்கு பிறகுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, இந்த மாதிரி ஏடுகளில் நபிகள் நாயகம் சொன்ன விஷயங்களை அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த தலைப்புக்கு இது ஆதாரமாகி முடியுது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஏட்டில் என்ன செஞ்சாங்க, ஹதீஸ் எழுதி வச்சிருந்தாங்க. அந்த ஏட்டில் என்ன இருந்தது, அல் அக்ல், ஈட்டுத் தொகை பற்றிய விஷயங்கள் இருந்தது. ரெண்டாவது ஃபகாக்குல் அசீர், கைதிகளை விடுதலை செய்வது. முஸ்லிமான கைதிகள் காஃபிர்கள்ட்ட கைதியா, முஸ்லிம்கள் காஃபிர்களால் கைது செய்யப்பட்டுட்டா அவங்களை விடுவிக்கிறதுடைய விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டுச்சு, எழுதப்பட்டிருந்தது. அதே மாதிரி வலா யுக்தலு முஸ்லிமுன் பி காஃபிர், ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட்ல ஒரு முஸ்லிம் ஒரு காஃபிரை கொன்று விட்டார் என்று சொன்னால் அதற்காக ஒரு முஸ்லிம் செய்யப்பட மாட்டார், கொல்லப்பட மாட்டார். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மூமினுடைய ஈமானுக்காக இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து. கொல்லப்பட மாட்டாரை தவிர அவருக்கு இஸ்லாமிய அரசாங்கம் என்ன செய்யும், மற்ற தண்டனைகளை கொடுக்கும். அவருக்கு நீண்ட காலம் என்றைக்கும் ஆயுள் முடிய வெளிவர முடியாத சிறை தண்டனை, அது மற்ற கசையடி தண்டனை, இந்த மாதிரி தண்டனைகள் அவருக்கு கொடுக்கப்படுமே தவிர அவர் என்ன செய்யப்பட மாட்டார். ஒரு முஸ்லீம் ஒரு காஃபிரை, ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட்ல ஒரு மூமின், ஈமான் உள்ள ஒரு மூமின் ஒரு காஃபிரை கொலை செய்து விட்டான்னு சொன்னால் அந்த ஈமான் உள்ள மூமி அவனுடைய ஈமானுக்காக அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு. அதே நேரத்தில் இந்த இது நம்ம என்ன விளங்கிடக்கூடாது, ஒரு மூமின் காஃபிரப்பெல்லாம் கொல்லலாமான்னு புரிஞ்சிடக்கூடாது. அதை திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் மிக கடுமையாக என்ன செஞ்சிருக்காங்க, எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த், யார் கொலைக்கு பகரமாகவோ அல்லது இந்த பூமியில குழப்பம் செய்கிறான் என்பதற்காகவோ தவிர ஒருவரை கொலை செய்கிறாரோ ஃபகன்னமா கத்தலன் நாஸ ஜமியா, அவனுடைய பாவம் எந்த அளவுக்கு பெரிய பாவம், மறுமை நாள்ல உலக மக்கள் அனைவரையும் கொன்ற பாவத்திற்கு சமமானது. அப்ப அவ்வளவு பயங்கரமான குற்றம் மறுமையில் அவனுக்கு என்ன செய்ய ஏற்படும், மறுமையில் அவன் அல்லாஹ்கிட்ட என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் கதல முஆஹிதன், ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட்ல வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களை எவன் கொலை செய்கிறானோ, அதாவது இஸ்லாமிய கவர்மெண்டோடு உடன்படிக்கை போட்டு வச்சிருக்கிறவங்க யார் கொலை செய்கிறானோ, லம் எரி ராயிஹத்துல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாடகை கூட மறுமையில் செய்ய முடியாது, அவன் நுகர முடியாது. சொர்க்கத்துடைய நறுமணம் எப்படி இருக்கும், ஃபஇன்ன ரீஹஹா ல யூஜது 70 ஹரீஃபன் மஸீரத்து 70 ஹரீஃபன்,
40 ஆண்டுகள் நாம பயணம் செஞ்சு சொர்க்கத்தை அடையக்கூடிய தூரத்தில் இருந்தாலும் அந்த சொர்க்கத்துடைய நறுமணம் என்ன செய்யும் பெற்றுக்கொள்ளப்படும். அவ்வளவு நறுமணம் மிக்கது சொர்க்கம். அந்த சொர்க்கத்துடைய வாடையை கூட என்ன செய்ய முடியாது, நுகர முடியாது. அப்ப மறுமையில் ஏற்படக்கூடிய கேடும் பயங்கரமான பாதிப்பு. இம்மையிலையும் என்ன செய்யும், இஸ்லாமிய கவர்மெண்ட் இஸ்லாமிய நீதிபதி அவருக்கு தண்டனையை கொடுப்பார். ஆனால் என்ன ஒரு விதிவிலக்கு, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொண்டு அந்த முஸ்லீமுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். ஒரு காஃபிர் ஒரு முஸ்லீமை கொண்டு விட்டால் இஸ்லாமிய கவர்மெண்ட் காஃபிருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். அதே நேரத்தில் ஒரு மூமின் ஒரு காஃபிரை ஏதேனும் ஒரு கொடுக்கல் வாங்கல்ல வரம்பு மீறி கொலை செய்து விட்டார்னு சொன்னால் இஸ்லாமிய கவர்மெண்ட்ல அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படாது, மற்ற தண்டனை செய்யப்படும், அவருக்கு அது கொடுக்கப்படும். இது ஒரு விஷயம். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, அது அந்நஃப்ஸு பின் நஃப்ஸ், ஒரு உயிருக்கு பகரமா இன்னொரு உயிர். அதுல நபிகள் நாயகம் சொன்ன இந்த செய்தி என்ன செஞ்சது, விதிவிலக்காக ஆகிவிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுக்தலுல் முஸ்லிமு பி காஃபிரி, ஒரு காஃபிருக்காக ஒரு முஸ்லிமுக்கு மரண தண்டனை விதிக்கப்படாது என்று சொன்ன இந்த அடிப்படை என்ன செய்யுது, விதிவிலக்கு ஆகிவிடுகிறது என்பதை நாம் செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 112வது செய்தி, கல்வியை எழுதி வைத்துக் கொள்ளுதல் என்பதற்கு ஆதாரமாக இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்ன ஹுஸாஅத கதலு ரஜுலம் மின் பனி லைஸ் ஆம ஃபத்ஹி மக்கா, மக்கா வெற்றியுடைய நாளில் ஹுஸாஅ கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பனு லைஸ் அப்படிங்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதரை என்ன செஞ்சிடறாங்க, கொண்டுறாங்க. ஹரமுல வச்சு என்ன செஞ்சிடறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. எப்போ, அதாவது கத்தீலின் மின்ஹும் கத்தலு, அவங்கள ஒருவரை இந்த பனு லைஸ் கோத்திரத்தார் ஹுஸாஅ கோத்திரத்தில் உள்ள ஒருவரை கொலை செஞ்சிருந்தாங்க. அதுக்கு பகரமா என்ன செஞ்சிருந்தாங்க, மக்கா வெற்றியில இவங்க ஹுஸாஅ கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் பனு லைஸ் கோத்திரத்தை சேர்ந்த அந்த கொலைகாரரை என்ன செஞ்சிருந்தாங்க, ஹரமுல வச்சு கொலை செய்து விடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த செய்தி என்ன செய்யப்படுது, அறிவிக்கப்படுது. இப்படி ஹுஸாஅ குலத்தை சேர்ந்தவங்க பனு லைஸ் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரை அவங்க இவங்களை கொண்டிருந்ததுனால அதுக்கு பழிவாங்க என்ன செஞ்சிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி நபிகள் நாயகத்துக்கு சொல்லப்பட்டவன ரக்கிப ராஹிலத்தஹு, தன்னுடைய வாகனத்தில் அவங்க தன்னுடைய வாகன ஒட்டகத்தில் ஏறி பயணம் செஞ்சு ஃபஹதப, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு உரையாற்றுறாங்க. ஃபகால, அவங்க சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹபஸ மக்கத அல் கத்ல அவில் ஃபீல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்காவை விட்டும் யானை படையை அல்லாஹ் தடுத்து விட்டான். இந்த மக்காவில் மரண தண்டனையை நிறைவேற்றுவதையும் கொலை செய்வதையும் அல்லாஹ் செய்து விட்டான், தடுத்து விட்டான் அப்படின்னு செய்றாங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், யானை படையை தடுத்தான் அல்லது கொலை செய்வதை தடுத்தான், ரெண்டு ஏதோ ஒன்று ரசூலா சொன்னாங்க. அறிவிப்பாளரும் சந்தேகமா செய்றாரு, அறிவிக்கிறார். அப்போ அடுத்து நபிகள் நாயகம் சொல்றாங்க, யானை படை மக்காவை அழிக்க வரும்போது அல்லாஹ் தடுத்து விட்டான். அதே மாதிரி மக்காவில் கொலைகள் நடப்பதையும் மரண தண்டனை நிறைவேற்ற அல்லாஹ் செய்து விட்டான், தடுத்து விட்டான். வசுல்லித அலைஹிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் மூமினூன், இந்த இறை மறுப்பாளர்கள் மீது, மக்காவில் வாழக்கூடிய காஃபிர்கள் மீது அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மூமின்களையும் அல்லாஹ் சாட்டி விட்டான். இந்த மக்கா வெற்றி நாளில் அந்த காஃபிர்களுக்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் அவங்க மேல அதிகாரம் பெற்றவர்களாக வெற்றி அடைந்தவர்களாக அல்லாஹ் செய்து விட்டான். அல்லாஹ்வின் தூதரையும் இறை நம்பிக்கையாளர் சாட்டி விட்டான். அலா, அறிந்து கொள்ளுங்கள், வஇன்னஹா லம் தஹில்லு லிஅஹதின் கப்லி, இந்த மக்கமா நகரம் எனக்கு முன்பாக, இந்த மக்கா வெற்றி ரசூலா மக்கா வெற்றி பெற்று உள்ள போறாங்க பாருங்க, அதற்கு முன்பாக வேற யாருக்கும் என்ன செய்யப்படவில்லை, அது ஹலாலாக்கப்படவில்லை. யுத்தம் செய்வதற்கோ கொலை செய்வதற்கோ மக்கமா நகரம் என்ன செய்யப்படவில்லை, யாருக்கும் அனுமதிக்கப்படவில்லை. வலம் தஹில்லி அஹதின் பஅத், எனக்கு பிறகும் யாருக்கும் என்ன செய்யப்படாது, அனுமதிக்கப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாம் ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கிறோம், மக்கா வெற்றியில குறிப்பிட்ட நேரம் மட்டும் அல்லாஹ் என்ன செய்தான், அந்த மக்கா உள்ள யுத்தம் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதித்தான். அப்ப எனக்கு முன்பாகவும் யாருக்கும் அனுமதிக்கப்படவில்லை, எனக்கு பின்பாகவும் யாருக்கும் என்ன செய்யப்படவில்லை, அனுமதிக்கப்படவில்லை. அலா, அறிந்து கொள்ளுங்கள், வஇன்னஹா அஹல்லத்லி சாஅத்தம் மின் நஹர், எனக்கு இந்த மக்கா அனுமதிக்கப்பட்டதெல்லாம், யுத்தம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டதெல்லாம் பகலுடைய சிறிது நேரம் தான்.
பகல்ல வந்து கொஞ்ச நேரம் அல்லாஹ் என்ன செஞ்சான், யுத்தம் செய்வதற்கு அனுமதித்தான். அலா அறிந்து கொள்ளுங்கள், வ இன்னஹா சாஅதி ஹாதிஹி ஹராமுன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு முன்னரும் அனுமதிக்கப்பட்டது, எனக்கு பின்னரும் இங்கே அனுமதிக்கப்படவில்லை. பகலுடைய சிறிது நேரம் தான் அல்லாஹ் செய்தான் போர் புரிய அனுமதி கிடைத்தது. இங்க போர் செய்வது இந்த நிமிடத்திலிருந்து அந்த ரசூல்லா வந்து பயான் செய்றாங்களா இல்லையா, இந்த நிமிடத்திலிருந்து என்ன செய்யப்பட்டு விட்டது, தடை செய்யப்பட்டு விட்டது. இனிமே யாரும் என்ன செய்யக்கூடாது, கியாமத் நாள் வரைக்கும் மக்காவுக்குள் என்ன செய்யக்கூடாது, போர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, லா யுக்தலா ஷௌகுஹா, மக்காவில் உள்ள முட்கள் முட்செடிகள் செய்யப்படக்கூடாது, பிடுங்கப்படக்கூடாது. வலா யுஹ்லது ஷஜருஹா, அதனுடைய மரங்கள் வெட்டப்படக்கூடாது. வலா துல்தகது சாகிதத்துஹா இல்லா லிமுன்ஷிதின், மக்காவில் வந்து தவற விட்ட பொருட்களை வந்து அறிவிப்பு செய்யக்கூடியவர் மட்டும்தான் எடுக்கணும். இப்ப நமக்கெல்லாம் மற்ற இடங்கள்ல என்ன சட்டம், ஒரு ஆள் ஒரு பொருளை தவற விட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, நாம எடுத்து ஒரு வருஷம் அறிவிப்பு செய்யலாம். அறிவிப்பு செஞ்சிட்டோம்னா அதுக்கு பிறகு அந்த பொருள் யாருக்குரியதாயிரும், நமக்குரியதாயிரும், யாரும் வரலன்னு சொன்னோம்னா. ஆனா மக்காவில் அந்த அந்த எண்ணத்தில் என்ன எடுக்கக்கூடாது, எக்காலமும் அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே தான் என்ன செய்யணும், இருக்கணும். மக்காவில் ஒரு பொருள் தவற விடப்பட்டு விட்டது என்றால் நம்ம ஒரு வருஷம் அறிவிப்பு செய்வோம், அடுத்து நமக்குரியதாக அப்படி கிடையாது. அறிவிப்பு செய்வதற்காக எடுக்கலாம், ஆனா ஒருபோது நமக்குரியதாக. இன்றைய காலத்தில் அது சாத்தியமான சாத்தியம், அதாவது இன்றைய மக்களுடைய அந்த பயண வேகத்துல வந்து அது வந்து சாத்தியமாக. அப்ப நம்ம என்ன செய்யலாம், மக்காவில் ஒரு பொருள் யாராவது தவற விட்டாங்கன்னா அதை எடுத்து அதுக்குரிய இடத்துல கொண்டு போய் என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். நாம பயன்படுத்திக்கிட்டாலும் குற்றமாயிடும். ஏன்னா மக்காவில் இருந்து ஒரு பொருளை எடுத்தா அறிவிப்பு செய்வதற்காக மட்டும் எடுக்கலாம், அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம எடுத்துட்டோம், நம்ம மக்கா விட்டு போறோமா, இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து அறிவிப்பு செய்யணும். அவங்க போகும்போது இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து அறிவிப்பு செய்யணும். இதுக்காகத்தான் எடுக்கலாமே தவிர மற்ற இடங்கள்ல நம்ம ஒரு பொருளை எடுத்து விட்டால் ஒரு வருஷம் அறிவிப்பு செய்யறோம், யாரும் வரல, நமக்குரியதான் என்ன செஞ்சிடும் ஆயிடும். இந்த மாதிரி எங்க உள்ள சட்டம் கிடையாது, மக்காவில் உள்ள சட்டம் கிடையாது. அப்ப இன்றைய காலத்தில் நம்ம ரொம்ப பல நாட்டு மக்கள் வர்றாங்க, ஒரு ஆள் ஒரு பொருளை தவற விட்டு விட்டால் அடுத்து வந்து எப்படி கண்டுபிடிச்சு கொடுக்கிறது. அப்ப நாம அந்த பொருள் வீணாயிடவும் கூடாது, நம்ம மாற்றத்துறை சட்டம் நமக்கு சொந்தமும் ஆக்கிடக்கூடாது. அப்ப என்ன செய்யலாம், அந்த பொருளை கொண்டு போய் அதற்குரிய துறை அதிகாரிகள்கிட்ட கொடுத்துட்டோம் வச்சுக்கிடுங்க, அவங்க அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ, எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ, அது வீணாகாத அளவுக்கு அது உரியவரிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை அவங்க என்ன செய்வாங்க, செய்து கொள்வார்கள். ஆனா மக்காவுக்குள்ள சட்டம் என்ன, அறிவிப்பு செய்வதற்காக மட்டும்தான் ஒரு பொருளை எடுக்கலாமே தவிர நமக்கு அது ஒருபோதும் என்ன செய்யாது, தவறவிடப்பட்ட பொருட்கள் சொந்தமாக. அடுத்து ஃபமன் குத்தில ஃபஹுவ பிகைரின் நதுரைன், இந்த மக்காவில் வைத்து ஒருவர் கொல்லப்பட்டு விட்டார். மக்காவில் வைத்து ஒரு எதிரி என்ன செய்யலாம், வந்து கொண்டுட்டான், நம்மையோ அல்லது இன்னொருவரையோ நம்முடைய சொந்தக்காரங்களை கொண்டுட்டான்னு வச்சுக்கிடுங்க. அவருக்கு வந்து 2 வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு வாய்ப்பு என்ன, இம்மா ஐ யோக்கல, ஒன்று அவருக்கு என்ன செய்ய வேண்டும், உரிய ஈட்டுத்தொகை கொடுக்கப்பட வேண்டும். மக்காவில் வைத்து ஒருவரை கொலை செய்து விட்டான்னு சொன்னால் ஒன்று என்ன செய்யணும், கொலை செஞ்சதுக்கு பகரமா ஈட்டுத்தொகை கொடுக்கப்பட வேண்டும். அல்லது இம்மா யுகாத அஹ்லுல் கத்தீல், கொல்லப்பட்டவங்களுடைய குடும்பத்தினர் வந்து பழிக்கு பழி வாங்கலாம். இது மட்டும் மக்காவில் விதிவிலக்கு. என்ன விதிவிலக்குன்னா, வெளியே ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு மக்காவுக்குள்ள போயிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அவன் என்ன செய்யக்கூடாது, மக்காவில் போய் கொல்லக்கூடாது, மக்காவில் போய் யுத்தம் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் மக்காவில் வைத்தே ஒருவன் என்ன செய்யலாம், ஹரமுக்குள்ள வச்சு ஒருத்தன் சண்டைக்கு வர்றான்னு வச்சுக்கிடுங்க, கொலை பாதை செய்யலாம் வச்சுக்கிடுங்க. அது மக்காவில் வச்சே ஒருத்தன் திருடிட்டான், மக்காவிலேயே ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், மக்கா ஹரமுக்குள்ளே அவன் அந்த வரம்பு மீது செய்யும் போது புனிதத்தை அவன் குலைக்கும் பொழுது அவனை வந்து இஸ்லாமிய கவர்மெண்ட் என்ன செஞ்சணும், ஹரமுக்குள்ள வச்சு தண்டிச்சணும். ஹரமுக்குள்ள செஞ்சா மட்டும், ஹரமுக்குள்ள வச்சு ஒருத்தன் என்ன செஞ்சுட்டான், கொலை பண்ணிட்டான் வச்சுக்கிடுங்க, இஸ்லாமிய கவர்மெண்ட் என்ன செய்யும், அவனை வச்சு ஹரமுல வச்சு வந்து அந்த குடும்பத்துக்காரங்க தீர்ப்பு விசாரிச்சு அங்க வச்சு கொலை தண்டனை மரண தண்டனை கொடுத்தா என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ஹரமுக்குள்ள ஒருத்தன் திருடிட்டான், அவனே புனிதத்தை மீறிட்டானா இல்லையா. அதாவது அல்லாஹ் சொல்லும் போது புனிதம் என்பது இருபுறத்திற்கும் சமமானது. அப்ப அவங்க வந்து நீங்க மக்காக்குள்ள இருக்கும்போது உங்களோட அவன் சண்டைக்கு வந்தாங்கன்னு என்ன செஞ்சுருங்க, திரும்பி அவங்களோட நீங்க சண்டையிடுங்கள். நாம போய் மக்காக்குள்ள படையெடுத்து போக கூடாது. வெளியில இருந்து ஒருத்தன் கொலை பண்ணிட்டு மக்காக்குள்ள போயிட்டான், வெளியே ஒருத்தன் திருடிட்டு மக்காக்குள்ள போயிட்டான், அங்க வச்சு அவனை என்ன செய்யக்கூடாது, கையை வெட்டக்கூடாது, அவனை கொலை பண்ணக்கூடாது.
ஹரமுக்குள்ள இருக்கும் போதே ஒருத்தனை கொலை பண்றான்னு வச்சுக்கிடுங்க. ஹரமுக்குள்ள இருக்கும் போதே ஒருத்தன் என்ன செய்யறான், திருடுறான்னு வச்சுக்கிடுங்க. அந்த ஹரமுடைய புண்ணியத்தை அவன் என்ன செஞ்சிட்டான், நாசப்படுத்திட்டான். அப்ப அவன் அதை மீறிய காரணத்தினால் அவனுக்கு அதற்குரிய தண்டனை செய்யலாம், அங்க வைத்து வழங்கப்படலாம். நாம போன தடவை ஹதீஸை சொல்லும் போது இந்த விஷயத்துல கொஞ்சம் தடுமாற்றம் என்ன செஞ்சது இருந்துச்சு, போன பேசிக்கிட்டு இருக்கும் போது. அப்ப ஹரமுக்குள்ள வந்து ஒருத்தன் அநியாயம் பண்ணும்போது அதனுடைய புனிதத்தை மீறும் பொழுது அவனுக்கு பயலடி கொடுப்பது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. அப்ப நபி அல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தன் வந்து ஹரம்ல வைத்து கொலை பண்ணிட்டான் வச்சுக்கிடுங்க, அவனுடைய விஷயத்துல ரெண்டு தீர்ப்பு. ஒண்ணு வந்து அவன் ஈட்டு தொகையை பெற்றுக் கொள்ளலாம், அல்லது அய்யுகால அஹ்லுல் கத்தீல், அந்த கொல்லப்பட்டவருடைய குடும்பத்தால் என்ன செய்யலாம், பழிக்கு பழி வாங்கலாம். பழிக்கு பழி வாங்குதுன்னு சொன்னோம்னா இஸ்லாமிய கவர்மெண்ட்ல என்ன செய்யலாம், முறையிட்டு கவர்மெண்ட் தீர விசாரித்து என்ன செய்யும், மரண தண்டனையை விதிக்கும். ஈட்டு தொகையும் கவர்மெண்ட் தான் என்ன செய்யும், பெற்றுக் கொடுக்கும். இது போக மார்க்கத்தில் இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, மன்னிப்பு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இந்த ஹதீஸ்ல ரெண்டு சொல்லப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய சட்டத்தில் மன்னிச்சு என்ன செய்யலாம், விடலாம். ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், அந்த குடும்பத்தார் விரும்பினா அவன் என்ன செய்யலாம், மன்னிச்சு விடலாம். அல்லது ஒப்பந்தம் செய்து விடலாம். அவங்க என்ன ஈட்டு தொகையை கேட்கிறாங்களோ அது எனக்கு பத்தாது, அவங்க 1000 ரியால் தர்றாங்கிறாங்க, $1000 தர்றாங்க, எனக்கு பத்தாது, எனக்கு $1,00,000 வேணும், $10,00,000 வேணும் அப்படின்னு செய்யலாம், ஒப்பந்தம் பேசலாம். இந்த மாதிரி 4 வழிமுறைகள் நிச்சயம் இருக்குது. இந்த ஹதீஸில் 2 வழிமுறைகள் சொல்லப்பட்டாலும் மற்ற திருமறை வசனங்கள் மற்ற ஹதீஸ்களில் வைத்து இதையும் என்ன செய்து கொள்ளலாம் என்பதை நாம் விளங்குறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிலாம் நினைச்சாங்க, மக்காவுடைய புனிதத்தை பற்றி சொல்றாங்க. மக்காவில் வந்து எனக்கு முன்பாகவும் மக்காவுக்குள்ள வைத்து வாலண்டியரா போய் யுத்தம் செய்வது யாருக்கும் அனுமதிக்கப்படலை. ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, அனுமதிக்கப்பட்டுச்சு. எனக்கு பிறகும் யாருக்கும் அனுமதிக்கப்படாது. எனக்கு கூட பகலில் சிறிது நேரம் தான் அனுமதிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் உரையாற்றக்கூடிய அந்த நேரத்தில் இந்த நேரத்திலிருந்து இனி கியாமத் வரைக்கும் யாருக்கும் அங்கு போய் யுத்தம் செய்வது என்ன செய்யப்படாது, அனுமதிக்கப்படாது. அடுத்து மக்காவில் உள்ள அந்த முட்செடிகளை பிடுங்கக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது. அங்கு தவறவிடப்பட்ட பொருட்களை வந்து அறிவிப்பு செய்வதற்குரியவர் மட்டும்தான் எடுத்துக்கணும். அவர் தனக்கு சொந்தமாக்க முடியாது, அறிவிப்பு மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது இன்றைய காலத்தில் சாத்தியம் இல்லைன்னு சொன்னால் அதற்குண்டான துறைகளில் கொண்டு போய் என்ன செய்து விட வேண்டும், கொடுத்து விட வேண்டும். அடுத்து மக்காவில் வைத்து ஒருவர் கொல்லப்பட்டு விட்டால் அவருக்கு வந்து அவருடைய விஷயத்தில் 2 தீர்ப்பு இருக்குது. ஒன்று என்ன செய்யப்பட வேண்டும், அவருக்கு ஈட்டு தொகை கொடுக்கப்பட வேண்டும், அல்லது கொல்லப்பட்டவருடைய குடும்பத்தார் வந்து அவர் என்ன செய்யலாம், பழிக்கு பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, உரையாற்றுறாங்க. இப்படி உரையாற்றி கொண்டிருக்கும் போது யமன் வாசிகளை சேர்ந்த ஒரு மனிதர் வர்றார். அவர் பேர் அபூ ஷா என்பவர் சில வர்றார். வந்து அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கேட்கிறார், அல்லாஹ் என்பதே உக்துப்லி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இந்த சட்டங்களை எல்லாம் எனக்கு எழுதி தாருங்கள் அப்படின்னா எழுதி தருவதற்கு உத்தரவிடுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்க எழுதிட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து எழுதி கேட்கறது என்ன அர்த்தம், எழுதி தரது என்ன செய்யுங்க, உத்தரவிடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நபி அல்லாஹ் என்ன செய்றாங்க, உக்துபூலி அபி ஃபுலான், இந்த எல்லாருக்கும் நீங்க எழுதி கொடுங்க, அபிஷாவுக்கு என்ன செய்யுங்க, எழுதி கொடுங்கன்னு சஹாபாக்களுக்கு உத்தரவிடுறாங்க. அப்போ ஃபகாத ரஜுலுன் மின் குறைஷ்களில் ஒரு மனிதர் கேட்டார். அந்த மனிதர் யாருன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே மக்காவில் உள்ள முட்செடிகளை புடுங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, இல்லல் இதுஹிர் அப்படிங்கிற புல்லுக்கு மட்டும் நீங்க விதிவிலக்கு கொடுங்க, அந்த புல்லை புடுங்கலாம் நீங்க அனுமதி கொடுங்கிறாங்க. அப்போ நபி அல்லாஹ் சொல்றாங்க, ஏன் என்ன காரணம்னா ஃபைன்னா நஜஅலுஹு ஃபீ புயூத்தினா வ குபூரினா, அந்த இதுஹிர் அப்படிங்கிற புல்லை வந்து எங்க வீடுகளிலும் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம், கபூர்களையும் வச்சுக்கிறோம். இப்ப நம்ம பலகை வைக்கிறோம்ல, அந்த ஜனாசா மேல வந்து மண்ணு விழாம இருக்கிறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க, ஒரு உள் குழி தோன்றி அதுல ஜனாசா வச்சு ஜனாசா மேல மண்ணு விழாம இருக்கிறதுக்கான இது இருக்கிற புல்ல என்ன செய்வாங்க, வைப்பாங்க. அப்ப நாங்க கபூர்களை என்ன செய்யறாத பயன்படுத்துகிறோம், அதனால எங்களுக்கு அதுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்கறாங்க. அப்ப பகாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லல் இதுஹிர், நபி அல்லாஹ் இதுஹிர் இருக்கிற புல்ல மட்டும் மக்காவுல என்ன செஞ்சுக்கலாம், அதை வந்து நாம புடுங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு செய்யறாங்க சொல்றாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்து கூரை மேய்றதுக்கு எது தேவைப்படும், அந்த புல்லு தேவைப்படும் மக்காவில். ஏன்னா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவாசி. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, மதீனா ஹிஜ்ரத் பண்ணி போனாலும் வீட்டுக்கு வந்து அந்த புல்லை வைத்து கூரையாக போடுவதற்கு அந்த புல்லு தேவைப்படும், கபருக்கு என்ன செய்யப்படும், அந்த புல்லு வந்து தேவைப்படும். அதுக்கு மட்டும் அதை பிடுங்கலாம், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்னவங்க ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. நபியாலே அனுமதி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு சுய விருப்பம் கிடையாது, அல்லாஹ்விடமிருந்து அவங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, இந்த ஒரு கேள்வி வந்து இப்படி ஒரு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்யறாங்க, அல்லாஹ் நாடி இருக்கின்றான், அவங்க என்ன செய்யறாங்க.
அப்ப இந்த ஹதீஸ்ல பல சட்டங்கள் நமக்கு இருந்தாலும் இந்த தலைப்புக்குரிய சட்டம் என்ன சொன்னோம்னா, ரசூலா பயான் பேசும்போது அபூ ஷா என்ற நபி தோழர் என்ன செய்யறாரு, அல்லாஹ் என்று தெரியும், அதை போல எங்களுக்கு எழுதி தர சொல்லுங்க. ரசூலா என்ன செய்றாங்க, எழுதி கொடுப்பதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ இந்த செய்தியும் கல்வியை நாம் என்ன செய்யலாம், ஏடுகளில் எழுதி வைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அடுத்து இன்னும் பல செய்தி, நம்ம கல்வியை ஏடுகளில் எழுதி வச்சுக்கலாம், நோட்டுகளில் எழுதி வச்சுக்கலாம், புஸ்தகமா அச்சடிக்கலாம் என்பதற்கு இன்னும் பல சான்றுகள் இருக்கிறது. நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் தொடர்ந்து பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக